அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரமலான் மாதத்தின் அல்லாஹ்வின் கிருபையினால் ஆரோக்கியம் மற்றும் பரக்கத் பெற்று நோன்பை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நோன்பு வைத்துக் கொண்டே சில காரியங்கள் செய்து விட்டால் அந்த நோன்பு முறிந்து விடுமான்னு சொல்லிட்டு சிலருக்கு மனதில் டவுட்டா இருக்கும். ஸோ அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அவுது பில்லாஹி الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. நோன்பு ஒரு கேடயம், அதனை உடைக்காமல் இருக்கும் வரை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மனிதன் கேடயத்தின் மூலம் தன்னை காப்பாற்றிக் கொள்வது போல் நோன்பின் மூலம் தன் எதிரியான ஷைத்தானை விட்டு தன்னை காத்து கொள்ள முடியும் என்பதாகும். நோன்பு அல்லாஹ்வின் வேதனையில் இருந்து பாதுகாப்பு அளிக்கிறது என்றும் நோன்பு நரகத்தில் இருந்து பாதுகாப்பு அளிக்கிறது என்றும் கூறப்பட்டுள்ளது. நோன்பின் முறிக்கும் காரியத்தை பார்ப்பதற்கு முன்னால் நோன்பின் முஸ்தகபுகளை பார்த்திடலாம். முதல்ல சூரியன் மறைந்த பிறகு நோன்பை சீக்கிரமாக திறப்பது, இரண்டாவது பேரித்தம்பலம் வைத்து நோன்பை திறப்பது, அது இல்லை என்றால் தண்ணீரை வைத்து நோன்பு திறந்து கொள்ளலாம். நோன்பு திறக்கும் போது துவா செய்வது, பிறகு சஹர் செய்வதை தாமதப்படுத்துவது. ஆனால் சுபுகு சாதிக்கு வரை தாமதப்படுத்தி விடக்கூடாது. சுபுகு சாதிக்கு முன்பதாகவே சஹர் செய்து விட வேண்டும். சுபுகு சாதிக் நேரத்திற்கு முன்பே கடமையான குளிப்பை குளித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் சுத்தமான நிலையில் நோன்பை நோக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதிகமாக குரானை ஓதுவது, அதிகமாக தானம் தர்மம் செய்வது, பொய் புறம் கோல் ஆகியவற்றில் இருந்து தம் நாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இச்சையூட்டும் விஷயங்களை விட்டு தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது ஹலாலாக இருந்தாலும் சரியே. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே நோன்பின் முஸ்தகபுகள். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நோன்பு நோக்கும் போது அனைத்தும் மனதில் வைத்துக்கொண்டு நோன்பு நோக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் நம்ம நோற்ற நோன்பு எந்தெந்த காரியங்களால் எப்படிப்பட்ட செயல்களால் முறிகிறதுன்னு தான் பார்க்க போறோம். யாராவது ஒரு நோன்பாளியின் வாயில் வலுக்கட்டாயமாக திணித்து அது தொண்டைக்குள் சென்று விட்டால் நோன்பு முறிந்துவிடும். நோன்பு ஞாபகம் இருக்கவே வாய் குப்பளிக்கும் பொழுது தண்ணீரை தெரியாமல் தொண்டைக்குள் சென்று விட்டாலும் நோன்பு முறிந்துவிடும். வாய் வரை வந்த வாந்தியை வேண்டுமென்றே விழுங்குவது, வேண்டுமென்றே வாய் நிரம்பி வாந்தி எடுப்பது, இதை போன்ற காரியங்களில் நோன்பு முறிந்துவிடும். பொடி கற்கள், காகிதம், ரப்பர் இதை போன்ற பொருட்களை விழுங்கினாலும் நோன்பு முறிந்துவிடும். பற்களில் மாட்டிக்கொண்டிருந்த கொண்டை கடலை அளவு பொருட்களை விழுங்குவது, பற்களில் மாட்டியிருந்த கொண்டை கடலை விட சிறிய பொருட்களை வாயில் இருந்து வெளியே எடுத்து மறுபடியும் அதை சாப்பிடுவது, காது மூக்கில் எண்ணெய் அல்லது மருந்து ஊற்றுவது, மூக்கின் மூலமாக ஏதாவது பொருளை வேகமாக உறிஞ்சுவதன் மூலம் அது மூளை மற்றும் வயிற்றுக்குள் சென்று விட்டாலும் நோன்பு முறிந்துவிடும். உதாரணமாக பொடியை உறிஞ்சுவது, ஏதாவது மருந்தை புகை வடிவில் வாய் மற்றும் மூக்கில் இழுப்பது, அது கருவியின் மூலமாக இருந்தாலும் சரியே. உதாரணமாக இன்ஹேலர் பயன்படுத்தக்கூடாது. முன்துவாரம் மற்றும் பின்துவாரம் வழியாக மருந்தை செலுத்தினாலும் நோன்பு முறிந்துவிடும். ஒருவர் சுபுக சாதிக்கிற்கு பிறகு இன்னும் நேரம் இருக்கிறது என்ற நினைப்பில் சஹர் செய்தார், பிறகு சுபுகு நேரத்தில் தான் சஹர் செய்தார் என்று தெரிய வந்தால் அந்த நோன்பு கூடாது. புழுதி மற்றும் மேகக்கூட்டத்தின் காரணமாக சூரிய அஸ்தமனம் தெரியாமல் சூரியன் மறைந்துவிட்டது என்று எண்ணி நோன்பு திறந்து விட்டார், பிறகு சூரியன் மறையவில்லை என்று தெரிய வந்தாலும் இந்த நிலையிலும் நோன்பு கூடாது. எனவே இந்த காரியங்களில் எல்லாம் மனதில் வைத்து கொண்டு நம்ம நோன்பை நோக்க வேண்டும். நம்ம நோன்பு வைத்த பிறகு இந்த காரியங்கள் எதுவும் செய்திடாமல் அல்லாஹு தஆலா அனைவரையும் பாதுகாப்பானாக. ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ், நோன்பு எதனால் முறிந்து விடுகிறது என்று கேட்டார். பொய் பேசுவதனாலும் புறம் பேசுவதனாலும் என்று பதிலளித்தார்கள். எனவே சாப்பிடுவதும் குடிப்பதும் நோன்பை முறிக்கின்ற செயலாக இருப்பதை போன்றே பொய் பேசுவதும் புறம் பேசுவதும் நோன்பை முறித்து விடுகின்றன. அப்படி நோன்பு முறியவில்லை என்றாலும் நோன்பின் பரக்கத்துக்கள் போய்விடுகின்றன என்பதில் எந்த மறுப்பும் இல்லை. எனவே நப்சுடைய நோன்பு பேராசை, மனோ இச்சை ஆகியவற்றை விட்டு விலகி இருப்பதாகும். உள்ளத்தின் நோன்பு உலக ஆசையை விட்டு விலகி இருப்பதாகும். ரூஹுடைய நோன்பு மறுமையின் வாழ்க்கைக்காக உலக இன்பங்களை விட்டு விலகி இருப்பதாகும். சிறு அதாவது உணர்வு உடைய நோன்பு அல்லாஹோ அல்லாத அனைத்து படைப்புகளின் எண்ணங்களை விட்டு விலக்கி இருப்பதாகும். எந்த ஒரு சிறிய வணக்க வழிபாட்டிலும் செய்தாலும் அல்லாஹு தாலாவில் மனதில் வைத்து கொண்டு அல்லாஹ்விற்காக செய்கிறேன் என்று கவனத்தோடு செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம்.